யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் பற்றின ஒரு கருத்து தான். அதாவது ராமேஸ்வரம் கோவிலில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஏன்னா இதுவரை நான் ரொம்ப அதிகம் போல் ஒரு 3 முறை தான் போயிருக்கேன். அந்த 3 முறையிலும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கோவிலில் வந்து லைனில் சிறப்பு தரிசனம், ஃப்ரீ தரிசனம் 2 இருக்குது. ஃப்ரீ தரிசனம் பார்த்தீங்கன்னா நல்லா ஈஸியாக, சிறப்பு தரிசனத்தை விட ஃப்ரீ தரிசனம் வந்து சீக்கிரம் சாமி பார்க்கலாம். சாமி பார்க்குறதுல வந்து அந்த அளவுக்கு குறை கிடையாது. இருந்தாலும் இந்த பாகுபாடு இல்லாமல் ஃப்ரீ தரிசனமும் அதாவது சிறப்பு தரிசனம் எல்லாமே, சிறப்பு தரிசனம் இல்லாமல் ஒரே தரிசனம் ஃப்ரீ தரிசனமாக இருந்துச்சுன்னா, இப்போ தான் அந்த தமிழ்நாடு தாவேக அரசு வந்து அலர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரே லைன், அதாவது ஒரு லைன்னா ஃப்ரீ தரிசனமே வந்து 2-3 லைனில் வந்து பிடிச்சி விட்டாங்கன்னா எவ்வளோ மக்களாக இருந்தால் நம்ம வந்து ஈஸியாக, நம்ம காசியில் வந்து அப்படி தான் நடக்குது. போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து நமக்கு பெண் காவலர்களும் சரி, ஆண் காவலர்களும் சரி, கரெக்டாக லைனை வந்து வருஷப்படுத்தி அழகாக நம்ம வந்து கொண்டுட்டு போவாங்க பாருங்கள். அதே மாதிரி நம்ம ஊர்லேயும் வந்து எவ்வளோ போலீஸ்காரங்க சும்மா தான் இருக்காங்க. அது கோவிலுக்காக தனியாக ஒரு பெரிய பெரிய கோவிலுங்க மட்டும் ஒரு சில குறிப்பிட்ட போலீஸ் நம்ம வந்து பண்ணி அது லைனை விட்டாலே போதும், அழகாக வந்து மக்கள் வந்து பார்த்துருவாங்க. இந்த சிறப்பு தரிசனன்ற பேரில் கொள்ளடிச்சு கோவிலில் கொள்ளடிக்கிறது அது நிறுத்திக்கிட்டாலே போதும். மக்களை சுதந்திரமாக வந்து ஒரு கடவுளை வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இந்த கோவிலில் வந்து அந்த 22 கிணறு சொல்லிட்டு நம்ம தீர்த்தம் தெளிப்பாங்களே, அது வந்து முக்கியமான ஒரு விஷயம். என்னென்னா, சாதாரண ஒரு டிக்கெட் வந்து 25 ரூபா, சாதா கட்டம் 100 ரூபா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அது தனி. அது எப்படின்னா, இந்த 100 ரூபான்றது பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன பக்கெட்டு தான். அந்த சின்ன சின்ன பக்கெட்டுன்றது பார்த்திங்கன்னா ஒரு நபருக்கு ஒரு பக்கெட்டு மொண்டு ஊற்றுவாங்க. இப்போ ஒரு 10 டிக்கெட்னா 10 பக்கெட்டு மொண்டு ஊற்றுவாங்க. இந்த ஃப்ரீ தரிசனம்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 20 பேர் இருந்தாலும் 30 பேர் இருந்தாலும் ஒரே பக்கெட்டை எடுத்து எல்லாருக்கும் வீசி விட்டுருவாங்க. ஃப்ரீ இல்லை, 25 ரூபா டிக்கெட்டில் ஃபுல்லாக அப்படி வீசி எரிஞ்சு விட்ருவாங்க. இதுதான் அங்கே நடக்கிற வந்து ஒரு மனசு பாதிக்கிற அளவுக்கு ஒரு கஷ்டம். ஏன்னா வந்து அந்த ஒரு பக்கெட்டு தண்ணி ஊற்றுறவங்களும் பக்கத்தில் தான் இருப்பாங்க. அவங்கள தனியாக அவங்க, அதாவது 2 தரப்பும் 25 ரூபா டிக்கெட்டும் சரி, 100 ரூபா டிக்கெட் சரி, 2 தரப்பும் இருப்பாங்க. அதில் தனியாக பிரிப்பாங்க. அங்கே தண்ணி அந்த தீர்த்தத்தை ஊற்றுறவங்க வந்து தனியாக வந்து பிரிப்பாங்க. நீங்கள் இந்த பக்கம் வாங்க, அந்த பக்கம் வாங்கன்னு. இந்த இடத்துல பார்க்கும்போது எப்படி இருக்கும், ஒரு மாதிரி மனநலம் கஷ்டமாக இருக்கும். புதுசாக அந்த கோவிலோட ஐதீகம் தெரியாத இப்போல்லாம், அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கம்யூனிட்டி வந்து கோவிலுக்குள்ளே கால வைக்கக்கூடாதுன்னு ஒரு சில காலம் இருந்துச்சு. இப்போ எல்லாருமே பொது உடைமையாக யார் ஒன்றா கோவிலுக்கு போகலான்ற ஒரு நிலைமை வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து இந்த பாகுபாடு, சிறப்பு தரிசனன்ற பிற கோவில் கொள்ளைகள், அது பணம் யாருக்கு தான் அது அறநிலையத்துறைக்கு போதோ, இல்லை வந்து அறநிலையத்துறை அமைச்சருக்கு போகுதோ, இல்லை பிராமணர்கள் சாப்பிட்றாங்களோ, அது என்னென்னு தெரியாது. ஏதோ ஒரு கூட்டுக்களவாணி வேலை. எல்லா கோவில்லையுமே வந்து சிறப்பு தரிசனம் கேன்சல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் திரும்ப இந்த கோவிலுக்கெல்லாம் திரும்ப போவேன். அப்போ நான் அந்த ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள் என்ன நடக்குன்ட்டு. ஏன்னா சிறப்பு தரிசனம் எந்த கோவிலும் இருக்கக்கூடாது. சாமியை பார்க்க எல்லாருமே ஒரே ஆள் தான். அதாவது பணக்காரனும் ஏழை என்ன ஒரே ஒரு விஷயம், கடவுள்ன்றது எல்லாருக்குள்ளும் சமமாக தான் இருக்கிறார். நீக்கமர நிறைந்திருக்கிறார் கடவுள். அது பணக்கார ஏழைன்றது கடவுள்கிட்ட கிடையாது. அவங்கவுங்க பாவ புண்ணியம் தான் பணக்காரன் ஏழை. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு மனுஷனும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீ தரிசனம், இந்த சிறப்பு தரிசனம், இது 2மே வந்து அறவே வந்து ஒழிச்சிட்டா தான் நம்ம வந்து மக்கள் வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷம். கோவிலுக்கு வாங்கிட்டு போகிற தேங்காய் பூ பழம் கூட கம்மியாக இருக்குது. ஏன்னா ஃப்ரீ தரிசனம் போனால் சீக்கிரமாக சாமியை பார்க்கணுன்னு தான் நிறைய பேருக்கு வந்து கடவுளை எப்படி வந்து வணங்கணுன்றதே நிறைய பேருக்கு தெரியாது. எப்படி முறையாக போகணுன்றது நிறைய பேருக்கு தெரியாது. கடவுளுக்காக நம்ம கையில் எதனா ஒன்று கொண்டு போகணும். அவங்களோட கான்செப்ட் எல்லாமே சீக்கிரமாக சாமியை போய் பார்க்கணும் அப்படின்னா சிறப்பு தரிசனம் பார்ப்பாங்க. ஃப்ரீயாக தரிசனன்றவங்க சரி, காசு எதுக்கு, நம்ம சாமி பார்க்குறதுக்கு காசு கொடுக்கணும், நம்ம நின்னே போகலாம், அந்த காசு இருந்தாக்க நம்ம வேறு எதனா செலவு பண்ணலான்றவங்க ஃப்ரீ தரிசனம் வந்துடுவாங்க. இந்த பாகுபாடு உடச்சி எரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து ஈஸியாக வந்து சாமியை வந்து பார்க்க முடியும். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா, இந்த தீர்த்தம் சொன்னீங்களா, 22 கிணறு தீர்த்தம், இது வந்து இங்கேயும் பாகுபாடை உடைக்கணும். இங்கே அதான் சொன்னேன், பணம் 25 ரூபா டிக்கெட்டில் போகிறவங்க எல்லார் மேலேயும் ஒரு பக்கெட் எடுத்து 30 பேர் அதெல்லாம் அப்படியே தெளிச்சு விட்றது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு தெளிச்சு விட்றதும் எனக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை.
தீர்த்தம் அந்த கிணத்து 22 கிணத்து அந்த தீர்த்தம் ஒரு சொட்டு பட்டாலும் நமக்கு அது புண்ணியமே தான். அது பலன் தான். ஆனால் அந்த ரூ. 100 கொடுக்குறவங்களுக்கு வந்து ஃபுல் பக்கெட் முழுசாக ஊற்றி குளிக்க வைக்கிறது இருக்க பாருங்கள், அதுதான் கொஞ்சம் அக்குறமாக இருக்குது. அதில் வேறு பிரிக்கிறது வேறு. நீங்கள் 100 இந்த பக்கம் வாங்க அந்த பக்கம் வாங்க, இது வந்து கொஞ்சம் நல்லா இல்லை, ஒரு பார்க்குறதுக்கு நல்லாவே இல்லை. அதில் அந்த ரூ. 100 கொடுக்குறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்காங்க, இல்லை வந்து வெளி மாநிலத்துலேருந்து வர்றவங்களா இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர்களாக இருக்காங்க, இல்லை ஏழப்பட்டவங்களாக இருக்காங்க. இந்த 25 டிக்கெட்டில் இந்த பாகுபாடை ஒழித்து ஒன்று, ஏன்னா அந்த வேலை செய்கிறவங்கள அவங்க கான்ட்ராக்டாக தான் இருப்பாங்க, அவங்களும் கவர்மெண்ட் ஜாப்பா என்னென்னு தெரியல. ஏன்னா ஐடி கார்டு போட்டிருக்காங்க. மொத்தத்தில் அந்த கான்ட்ராக்ட் இருக்கும், ஏன்னா முழுசாக நமக்கு வந்து நம்ம கேட்கல. சப்போஸ் கான்ட்ராக்டாக எடுத்திருந்தா கூட சரி, ஒரு நபருக்கு ஒரு 25 டிக்கெட்டு பொதுவாக கோவிலோட இது பண்ணுறாங்க, அதாவது வசூலிக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு கிணறும் போயிட்டு அவங்க முண்டு ஊற்றணும் இல்லையா, அதனால் வந்து அவங்களுக்கு நம்ம சரி கொடுத்து தான் ஆகணும். அப்படின்னு பட்சத்தில் ஒரு நபருக்கு நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அதாவது இந்த கிணற்று தீர்த்தத்தை தெளிக்கிறதுக்கு நிறைய பேர் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க, நிறைய ஜென்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நபருக்கு வந்து ஒரு 20 பேர் நம்ம வந்து அனுப்பி விட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க ஊற்றிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த ரூ. 100 டிக்கெட்டை சுத்தமாக வந்து கேன்சல் பண்ணணும். ஊற்றிக்கிட்டே இருந்தால் நம்ம 24 போனால் அதுவே வந்து எங்கேயோ போகும். ஏன்னா பல ஆயிரம் மக்கள் அங்கே வந்து கூடுற இடம் அது. அந்த கோவிலுக்கு முக்கியமான ஒரு கோவில் நம்ம ராமநாத சுவாமி. ஏன்னா காசிக்கு போனவங்க எல்லாருமே கண்டிப்பாக வந்து போகிறதுக்கும் முன்னாடியும் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கங்கை தீர்த்த அபிஷேகத்துக்காக வந்து நிறைய பேர் வந்து வர்ற இடம் அது. அதாவது திதி கொடுக்குறவங்களும் சரி, நிறைய பேர் வர்ற ஒரு புண்ணிய பூமி. அந்த பூமிக்கு வர்றவங்க இவங்க வந்து பாவத்தை சம்பாதிக்கணுன்றதுக்காகவே பாருங்கள், இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, அதான் அந்த தளிக்கிறன்ற ஒரு பாகுபாடு வச்சு நம்மளை வந்து மக்களை வந்து அங்கேயே வந்து ஒரு பிரிக்கிற மாதிரி வந்து பிரிக்கிறாங்க. எப்போ ஆதி காலத்தில் வந்து இந்த ஒரு சில கம்யூனிட்டி உள்ள கோவிலுக்குள்ளே வரக்கூடாது பிரித்தாங்களோ, அதே மாதிரி இந்த சிறப்பு தரிசனன்ற பேரில் வந்து பணக்கார ஏழைன்ற ஒரு பாகுபாடை பிரிக்கிறது இது அறவே வந்து ஒழிச்சே ஆகணும், ஒழியணும். இப்போ இருக்கிற நம்ம தாவேக்கா, அதாவது நம்மளோட முதலமைச்சர் விஜயோட ஆட்சி காலத்தில் கோவில்னால் எல்லாரும் சரிசமம். இந்த சிறப்பு தரிசனத்தை ஒழித்து இந்த வந்து தீர்த்தம் தளிக்கிற இடத்துலையும் சரி, ஒரே சீரான ஒரே மாதிரி டிக்கெட்டை போட்டு 20 மக்களாக ஒரு அதாவது ஜென்ஸ் ஒரு ஆண்கள் கிட்ட வந்து 20 பேராக வந்து பிரித்து விட்டாங்கன்னா அவங்க தண்ணி தெளிக்கிறவங்கக்கிட்ட ஈஸியாக வந்து மக்கள் வந்து சட்ட போயிட்டே இருப்பாங்க. இது என்னென்னா அந்த ரூ. 100 பணம் கொடுக்குறவங்க ஒரு ஆள் பிடிச்சி தனியாக இட்டுட்டு போகிறான். இந்த 25 கொடுக்குற டிக்கெட்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்க தனியாக ஒருத்தர் பிரித்து கொண்டு போகிறான். இப்படி அந்த 100 டிக்கெட் கொடுக்குறவங்க இப்படி கும்பலாக இப்படி கூட்டிகிட்டு ஒரு கிட்ட முண்டை ஊற்றுறாங்க. இந்த பக்கம் இருக்கிற நீ 30 பேராக சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெளிச்சு விட்றாங்க. இது வந்து இந்த பாகுபாடு நல்லா இல்லை. ஒரு கோவிலில் வரும்போது இது நல்லா இல்லை. நான் ஒரு 2 வருஷம் 100 டிக்கெட்டு போயிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு வருஷம் தான் வந்து 21 டிக்கெட்டில் போயிருக்கேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 100 டிக்கெட்டு போகும்போது அவங்கள பார்க்கும்போது ஒரு மனசு வலிக்கும். ஏதாவது காசு 25 டிக்கெட்டில் வந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா மனசு வலிக்கும். என்னடா இவங்களுக்கு லைட்டாக தளிக்கிறாங்க, நமக்குள்ளே மேலே ஊற்றுறாங்களேன்னு. சரி, அதுக்கு தான் கடைசியாக 3வது முறை நான் போகும்போது நம்ம வந்து இந்த 25 லைன்லேயே நம்ம போனோம். சரி, தளிச்சு தீர்த்தன்றது ஒரு சொட்டு பட்டாலும் போதுன்ற. ஏன்னா அப்போ பார்க்கும்போது அவங்கள பார்த்தேன், இப்படி ஃபுல்லாக ஊற்றி குளிக்கிறாங்க பாருங்கள். ஒரு பக்கெட் ஃபுல்லாக ஊற்றுறாங்க ஒரு ஆளுக்கு 100 டிக்கெட் இருக்குங்களா. அப்போ அது பார்க்கும்போது ஒரு மன வேதனை அளிக்கிறது. ஒரே சீராக சமமாக இருக்கணும். கோவிலுக்குள்ளே வந்தால் எல்லாருமே ஒன்று. ஏன்னா இறைவன் வந்து ஏழை பணக்காரன்ட்டு யாருமே கிடையாது. அவங்கவுங்கள ஒழுக்கம், கட்டுப்பாடு, அவங்களோட கர்மா அதுதான் அவங்க வேலை செய்யும். மற்றபடி இறைவனுக்கு எல்லாருமே சமந்தான். அப்படி இருக்கும்போது இந்த கோவிலில் இந்த பாகுபாடு, இந்த சிறப்பு தரிசனம் ஒழியணும். இந்த தீர்த்தம் தெளிக்கிற விஷயம் ஒரே டிக்கெட்டாக போட்டு எல்லாருமே சமம் அப்படின்ற மெத்தடில் வரணும். அப்படி வந்தால் இந்த கோவில் ராமநாத சுவாமி இன்னும் நல்ல ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நல்ல புண்ணிய பூமியாக காலம் முழுக்க நிலச்சி நிற்கும். மக்களோட வேதனைகள்லேருந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதேமாரி அங்கே லேடிஸ் வந்து துணி, அதாவது ஆடைகள் மாற்றுற இடம்னு ஒரு தனியாக இருக்குது. அங்கே கொஞ்சம் வந்து பார்த்து சுத்தம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. துணி மூட்டையாக மக்கள் போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த மூட்டையாக அதை உடனே அப்புறப்படுத்தி இல்லை எங்கேயாவது கொளுத்தினா போனால் இல்லை எடுத்து போய் எங்கேயாச்சும் போடணும். அது ஒரு பக்கம் மூட்டையாக இருக்கும்போது அந்த கோவிலில் ஒரு மக்களோட கர்மா தொலைஞ்சிச்சுன்றதுக்காக தான் நிறைய துணி மூட்டைகள் அங்கே வந்து கழட்டி போடுறாங்க. அந்த துணி மூட்டையை அங்கேயே ஒரு பக்கமாக சேகரித்து வச்சுருக்காங்க அங்கே இருக்கிற வேலை செய்கிறவங்களாம்.
அது உடனே அன்னன்னைக்கு டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க, அந்த கோவிலில் வந்து சுத்தமாக இருக்கும். ஏன்னா கோவிலில் இன்னும் நிறைய கர்மா கூடிடும். மக்களோட கர்மா தொலைக்க கோவிலில் எடுத்தாந்து போடுறதால அங்கே இன்னும் கர்மா வந்து அதிகமாக அந்த கோவிலுக்குள்ளே சேரும் அப்படின்றத என்னோட வாதம். உடனே அன்னன்னைக்கு அந்த துணி சேருதுங்களா, ஏன்னா இப்போ அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருமே கழட்டி விடவானான்னு சொல்கிறதுக்குள்ள இவங்களும் கழட்டி போடாமல் இருக்க மாட்டாங்க மக்களும். அப்படி இருந்தாலும் அந்த துணிகளை உடனே டிஸ்போஸ் பண்ணிட்டா சூப்பராக அந்த கோவில் வந்து ஒரு சுத்தமாக இருக்கும், அசுத்தம் இல்லாமல் இருக்கும். ஃபுல்லாக கோவிலில் வந்து ஏதோ ஒரு ஆற்றுல விடுவாங்க. இப்போ கூட இன்னமும் ஒரு ஆறு பவானியா கொஞ்சம் ஞாபகம் இல்லை. அதனால் இப்போ ஒரு ஆறில் கூட பாருங்கள் எல்லாமே வந்து பவானி ஆறு தான் நினைக்கிறேன். இந்த துணி மக்கள் வந்து எல்லாமே கழட்டி விட்டுட்டு அது ஃபுல்லாகவே இந்த ஆறே வந்து அசுத்தமாக அடைச்சிச்சு. எத்தனையோ மீன் குஞ்சுகள், ஆமை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிடுச்சு. அந்த துணிகள் எல்லாம் அதை எடுத்து போட்டு கரைகளில் பண்ணிட்டு பாருங்க. அந்த மாதிரி வந்து மக்கள் என்றைக்கும் வந்து அடங்க மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு தனியாக ஒரு சட்டம் போடணும். ஒரு ஆறுகள்லையும் சரி, கடல்லையும் சரி, குளங்களும் சரி, உங்கள் துணி நீங்கள் வந்து அது வந்து அதாவது கர்மா கழிக்கிறதுக்கு போகிறீங்க, எங்கன்னா ஒரு ஓரமாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது யாராவது ஒரு ஆளுக்கு யூஸ் ஆகும். அப்படி யூஸ் ஆகலாம் யாராவது அதாவது குப்பை வர்றவங்க எடுத்து போயிட்டு கொளுத்தி கூட போட்டுருவாங்க. இது மாதிரி மக்கள் வந்து அதுக்கு ஒரு தனியாக ஒரு சட்டம் போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா நீர்நிலைகள் எல்லாமே வந்து துணிகளால் வந்து மாசு அடையிறது, அதான் ஒரு விஷயம். அதேமாதிரி ராமேஸ்வரம் கடலில் கூட சரி, குளிக்கும்போது கூட சரி, ஏன்னா அலை இல்லாத அந்த கடல் பகுதியில் குளிக்கிற இடம், அங்கேயே பார்த்திங்கன்னா நிறைய காலில் துணி மாட்டிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அந்த இடத்துல அந்த துணி காலிலே மாட்டும் போது. அதுமாரி வந்து மக்கள் அதெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு அந்த துணியெல்லாம் போடாத அங்கே ஒரு போர்டு போட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்தமாதிரி துணியெல்லாம் கழட்டி வந்து கடல்லையோ குளத்துலையோ ஆற்றுலையோ வந்து போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லணும். அது அப்படி பண்ணால் புனிதமாக இருக்கும் நம்மளோட கோவில். அதை விட நம்மளோட சொல்ல வந்த விஷயமே என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வந்து அந்த சிறப்பு தரிசனம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஆட்சி. ஆனால் அது நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு முழுசமாக பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுறேன். அந்தமாரி ஒரே சீராக ஏழை பணக்காரன்றதை எதுவுமே இருக்கக்கூடாது ஒரு கோவிலுக்குள்ளே வந்தோம்னா. அப்போ தான் வந்து பணக்காரன் ஏழையை பார்த்துட்டு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஏளனமான என்ற தன்மை வரக்கூடாது. ஏழை பணக்காரனை பார்த்து அவனுக்கு அந்த ஈகோ ப்ராப்ளம் வரக்கூடாது. எப்படி ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடத்துலேயே இந்த ஸ்கூல்லேயே வந்து பார்த்திங்கன்னா பாகுபாடு இல்லாமல் ஏழை மாணவி பணக்கார மாணவி இல்லாமல் ஒரே மாதிரி சீருடையாக யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்களோ எதுக்காகனா அப்போ தான் ஈகோ தன்மை வராது, மாணவர்கள்கிட்ட ஈகோ வராதுன்ற மாதிரி. அதேமாரி கோவில்களையும் வந்து மக்களிடையே வந்து ஏழை பணக்காரன்ற ஈகோ வரவே கூடாது. ஏன்னா அவரவர் கர்மப்படி தான் அவரவர் வாழறோம். அதனால் வந்து ஏழை பணக்காரன்றதுலாம் எதுவுமே கிடையாது. அதனால் கடவுளிடம் போகிறவங்க எல்லாருமே வந்து எல்லாமே ஒரே சீரான மக்கள், ஒரே தரப்பான மக்கள் அப்படின்றது மட்டும்தான் நம்ம கான்செப்ட் பண்ணணும். அந்த மாதிரி இந்த ஆட்சியில் முதலமைச்சர் விஜயோட ஆட்சி காலத்தில் எந்த கோவிலுக்கு போனாலும் ஃப்ரீடம் இருக்கணும். அனாவசியமாக பணம் எக்காரத்து கொண்ட பணத்தை மக்கள்கிட்ட பிடுங்குற கோவில் எதுவுமே இருக்கக்கூடாது. அதுதான் நான் முன்வைக்கிற என்னோடய கோரிக்கையாக இருக்கும். இந்த ராமேஸ்வரம் கோவிலில் வந்து அந்த தீர்த்தம் தெளிக்கிற ஒரே டிக்கெட்டாக போடணும். ஏன்னா வந்து எல்லாருமே கவர்மெண்ட் ஆஃபீஸர்னால் அங்கே இருக்கிற அர்ச்சகர்களுக்கு இருக்கும். ஏன்னா அங்கே கான்ட்ராக்டாக அந்த தண்ணி தெளிக்கிறவங்க கவர்மெண்ட் ஆட்கள் போட்டிருக்காங்கன்னா அது நமக்கு டிக்கெட் இல்லாமல் ஃப்ரீயாக விட்டால் கூட நல்லா தான் இருக்கும். சரி கான்ட்ராக்டாக எடுத்திருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு சீரான ஒரு டிக்கெட்டு, ஒரு கம்மியான டிக்கெட்டை போட்டு எல்லாருமே ஒரே சமமாக டிக்கெட்டை போட்டு ஒரே மாதிரி அந்த ஒரு சொட்டாக இருந்தாலும் தெளிக்கிற மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுத்தாங்கனாலே போதும். ராமேஸ்வரம் கோவில் புனிதமான ஒரு கோவில். அதை நம்ம புனித ஜென்ம பூமியாக நம்ம வந்து மதிக்கிற கோவில். அது நம்ம நல்லா இருக்கும். நம்மளும் போகிறவங்க ஈகோ ப்ராப்ளம் இல்லாமல் நல்லா நம்ம தரிசனம் பண்ணிட்டு வருவோம் என்று தான் என்னோடய வாதம். இந்த ராமேஸ்வரம் கோவிலில் அதாவது சிறப்பு தரிசனம் கேன்சல் பண்ணணும். அதேமாரி பார்த்திங்கன்னா ஃப்ரீ லைனே வந்து சிறப்பு தரிசனத்தை விட ஃப்ரீ லைனே நல்லா சீக்கிரமாக போகும் ராமேஸ்வரத்தில். அது மட்டும்தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதேமாரி என்ன கொஞ்சம் கிட்ட போவாங்க, காசு கொடுத்தவங்க கொஞ்சம் கிட்ட போவாங்க, கொஞ்சம் ஒரு அடி தள்ளி ஃப்ரீ தரிசனம் போவாங்க. அது ஒன்றும் பரவாயில்ல. எங்கே இருந்தாலும் கடவுளோட கண்கள் நேராக எங்கே பார்த்து தான் இருப்பார். நம்ம தான் கடவுள் நோக்கி பார்ப்போம், கடவுள் எல்லாருமே பார்ப்பார். இந்த 18ஆம் படி கருப்பு பார்த்திங்கன்னா அப்படி தான், கதவு மூடியே தான் இருக்கும். நம்ம வந்து கருப்பை பார்க்குறோமான்னு தெரியாது, கருப்பு நம்மளை பார்ப்பார். அங்கே இருக்கவங்க சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து கடவுள் நம்ம வந்து எந்த மூலையில் இருந்தால் நம்மளை பார்ப்பார். ஆனால் எல்லாரையும் ஒரே சீராக விடுங்க. அதேமாரி ஒரு கோவிலில் வந்து
2, 3 லைன் ஒரே பக்கம் விடாமல், ஏன்னா மக்கள் வந்து இந்த சைடுலேருந்து அப்படி இந்த லைன்லேருந்து அந்த லைன் மாறுவாங்க, அந்த லைன் ஏன்னா இன்னும் திருட்டு புத்தி உள்ள மக்களும் இருக்க தான் செய்கிறாங்க, குறுக்கோயில போகிற மக்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அதனால் வந்து மாறுவாங்க. அதனால் இந்த காசியில் இருக்கிற மாதிரி வேறு வேறு திசைகளில் வந்து ஒரு 2, 3 லைன் விட்டோம்னா மக்கள் எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து அதை வந்து சரி கட்டலாம், சீக்கிரமாக சாமி தரிசனம் பண்ணலாம். மக்களை வந்து சீக்கிரம் காக்க வைக்காமல் இந்த குடோனு அது இதுன்னு போட்டு அடைக்காமல் ஈஸியாக வந்து தரிசனம் பண்ணலாம் அப்படின்றது என்னோடய வாதம். அதேமாதிரி சில கோவில்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இரும்பு செயல்கள் எல்லாமே வந்து அகற்றி எடுத்துகிட்டு நல்லாயிருக்கும். சப்போஸ் இருந்தாலும் அதில் வெயிட்டிங் ஹாலுன்ற ஒரு விஷயம் இல்லாமல் இருக்கணும். ஒவ்வொரு கோவிலில் போகிற வழியிலே கொஞ்சம் தண்ணியை வச்சுருந்தாங்கன்னா அதை பிடிச்சி குடிச்சிட்டு போகிறதுக்கு அவங்க நிறைய பேருக்கு வந்து சுகர் பேஷண்ட் இருக்கலாம், இல்லை ஏன்னா ஒரு தாக பிரச்சனையாக இருக்கலாம். அப்படி இருக்கவங்களுக்கு தண்ணியாவது அந்த வழியில் போகும்போது குடிச்சிட்டே போகிறதுக்கு மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. இதை வந்து அறநிலையத்துறை நமக்கு கவனித்தாலே போதும். நம்ம ராமேஸ்வரம் கோவில் உள்ள பிரச்சனைகள் இந்த 2 விஷயந்தான். சிறப்பு தரிசனம் கேன்சல் பண்ணணும். அடுத்தது இந்த 22 கிணறு தண்ணி தீர்த்த நீர் வந்து நமக்கு ஊற்றும்போது அது வந்து ஒரே பாகுபாடு இல்லாமல் இருக்கணும். அடுத்தது கடைசியாக ஒரு கிணற்று நீர் இருக்கும், எனக்கு பேர் மறந்துச்சு, ஏன்னா நிறைய பேர் இருக்கிறதால எனக்கு மறந்துச்சு. கடைசியாக ஊற்றுற நீர் ஏற்கனவே பணம் கட்டி தான் போயிருப்போம், 100 ரூபா தான் சரி, 25 சரி. ஆனால் கடைசியாக இருக்கிற அந்த கிணற்று நீர் வந்து பார்த்திங்கன்னா அந்த தீர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா காசு கொடுத்தா தான் அது ரவுண்டு வாட்டர் கேனில் ஊற்றுவாங்க. அதாவது அது அவங்க கேட்குற காசு தான் நம்ம கொடுக்கணும், மற்றபடி ரவுண்டு தெளிச்சு விடுவாங்க அது அந்த நம்ம கொடுத்த காசுக்கு. ஆனால் வாட்டர் கேனில் ரவுண்டு, ஏன்னா நம்ம எல்லா கிணற்று தண்ணியும் நமக்கு மேலே தலையில் தெளிக்கும் போதே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சிருவோம். கடைசியாக இருக்கிறது அது பணம் கொடுத்தா மட்டும்தான் அந்த வாட்டர் கலர் ரவ்வோண்டு ஊற்றுவாங்க. அது கொஞ்சம் ஊற்றுறது கூட பணம் வந்து அது கேட்பாங்க அந்த இடத்துல. அதையும் கொஞ்சம் இந்த அறநிலையத்துறை பார்க்கணும். நம்ம ராமேஸ்வரம் புனித பூமியை காமிக்கணும். ஏன்னா கடவுள் முன்னாடி எல்லாருமே சமம் என்றதை வந்து நமக்கு வந்து நிரூபிக்கணும். அதில் இப்போ இருக்கிற ஆட்சி அறநிலையத்துறை ஏன்னா பிராமணராக இருக்கிறதால எல்லாமே பாகுபாடு இல்லாமல் பார்ப்பார் என்றது தான் என்னோடய கோரிக்கை. இந்த ராமேஸ்வரம் கோவில் ஒரு நல்ல, அதாவது சுத்தமாக எனி டைம் இருக்கணும். நல்ல ஒரு ஐதீகமான கோவில், ஒரு புண்ணிய பூமியான கோவில். அதை வந்து பாகுபாடு இல்லாமல் மக்கள் எல்லோரும் வழிபடுற மாதிரி பண்ணணும். இந்த கோவில்கள் இந்த கடற்கரை ஓரம் இருக்கிற படிக்கட்டு ஃபுல்லாகவே வந்து அசுத்தம் இல்லாமல் அப்பப்போ சுத்தம் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஸ்வீப்பருங்க வைக்கணும், வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். மற்றபடி ஒன்றும் இல்லை, இந்த கோவிலில் இந்த 2 விஷயத்த வந்து பண்ணாலே போதும். ஏன்னா வந்து அங்கே போய் காலை வச்சோடனே எங்ககிட்ட வாங்க அங்ககிட்ட வாங்க பிச்சு பிடுங்குவாங்க அந்த பணத்துக்காக, அந்த டிக்கெட்டு எடுக்கிறதுக்காக. அதனால் வந்து அந்த தொல்லையெல்லாம் இல்லாமல் நேராக போனோமா, ஏதோ ஒரு கொஞ்சம் காசுக்கு நம்ம வந்து டிக்கெட் எடுத்தோமா, கிணற்று தீர்த்தத்தை தெளிக்கிறதுக்கு அப்படின்னு ஃப்ரீயாக மக்கள் போகணும். அதில் இந்த 2 விஷயத்த மட்டும் சரி பண்ணி கொடுத்தால் போதும். இந்த ஆட்சியில் அமைச்சு கொடுப்பாங்க, நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு கோவிலை பற்றி பேசலாம். நன்றி.